வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கொட்டாங்குச்சி அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்க்கலாம். இட்லி அரிசி, வெல்லம், தேங்காய், கடலைப்பருப்பு, ஏலக்காய், சோம்பு, உப்பு, தண்ணி. அரிசியை நான் 5 மணி நேரம் நான் ஊற வச்சிருக்கேன். இப்போ நம்ம இது மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரிசியை நல்லா ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சாருங்க, அப்போ தான் நல்லா அரிசி அரைப்படும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். மாவு நல்லா இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிக்குங்க. நம்ம வெல்லம் காய்ச்சி எடுத்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சோம்பு சும்மா 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இது நம்ம வறுத்துக்கலாம். சும்மா வெறுமனே வறுத்துக்கலாம். அரிசி எடுத்த கப்லேயே 4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே. இது ஒரு 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு இருக்கும், போட்டுக்கலாம். தேங்காய் நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். வறுத்து வச்ச சோம்பையும் போட்டுடலாம். நான் ஒரு 6 ஏலக்காய் வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, பருப்பும் நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த அரிசி மாவு ஊற்றிடலாம். பொறுமையாக ஊற்றி கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், இனிப்பு உரைக்கிறதுக்காக. பாருங்க எவ்வளோ திக்காக வருது பாருங்க. ஸ்டவ் சிம்லேயே வச்சுட்டு இப்படி கிளறிட்டே இருங்க. பாருங்க மாவு வெந்துச்சா பார்க்கலாம். கையில் தண்ணி தொட்டு மாவு இப்படி தொட்டு பாருங்க, மாவு கையில் ஒட்டலை. இப்போ நம்ம இந்த வெள்ளை கரைச்சி வெள்ளத்தால் ஊற்றிடலாம். வெல்லம் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா இது கலக்கி விடலாம். நல்லா இது போல் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் 1/2 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் கப்பில் காமிச்சேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன். 1/2 கிலோ அரிசி, 3/4 கிலோ வெல்லம், 50 கிராம் கடலைப்பருப்பு, ஒரு 6 ஏலக்காய், ஒரு 4 தேங்காய் பத்தை. நாங்களாம் சின்னதாக இருக்கும்போது எங்கள் ஆயா எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு இந்த அல்வா செய்து கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.